ஹே ஹலோ வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஷேடோ ஹண்டர் கேமிங் அண்ட் நான் தான் உங்கள் ஷேடோ ஹண்டர். ஸோ வெல்கம் பேக் டு மை நியூ கேம் ப்ளே வீடியோ. அண்ட் இன்றைக்கான கேம் ப்ளேவோட நம்ம என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ராப்ளெக்ஸில் பேரி இன் ப்ரெசன்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? லெட்ஸ் கோ. இந்த கேமில் வந்து இப்போ நம்ம ஜெயிலில் இருக்கோம். ஜெயிலில் நம்ம எப்படி வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒன்றுமே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கீழே போட்டேன். அந்த குச்சை பார்த்து ஒரு நாய் ஓடி வந்தது இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு. அதில் ஒருத்தர் அந்த நாய் நம்மளை தான் கடிக்கு வருதுன்னு சொல்லி இவர் நவுந்து போனார். இவர் நவுந்து போனது வந்து நடு ரோட்டில். இவர் நடு ரோட்டில் போனனால ஒரு கார் வேகமாக வந்து இவரை முட்டுற மாதிரி போய் சடனாக திரும்பிச்சு. அதை திரும்பினோடனே அவங்க ஒரு ஆயா இருந்தாங்க. அந்த ஆயா கார் மோதி அவங்க காலி. அவங்க காலியான உடனே பின்னாடி அதை பார்க்காம ஒரு பஸ் டிரைவர் வந்து திடீர்னு சடன் பிரேக் போட்டார். அவர் பிரேக் போட்டோடனே பின்னாடி இந்த ஆயில் கேனை வந்து அவரை மோதி அந்த அப்படியே பிளாஸ்ட் ஆகிடுச்சு. அதில் டோட்டலாக ஒரு 65 பேர் காலியாக இருப்பாங்க. அதுக்கெல்லாம் போய் யாராவது ஜெயிலில் போடுவாங்களா? நம்மளை போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணேன்? சரி, இந்த கேமில் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் லெவலில் முடிச்சோம். அப்புறம் இவங்க ஓடி வராங்க பார்த்தீங்களா, கொண்டா, இவர் தான் நம்ம பேரி. அப்புறம் நம்ம நேற்றுல ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஈவில்னன். அதை பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம அந்த விடல் சொன்ன மாதிரி இப்போ ராப்ளெக்ஸ் போட்டோம். அப்புறம் இன்னும் நிறைய கேம்ஸ்லாம் போடலாம். இல்லை எல்லா கேமே சொல்லுங்கள். ஆனால் பேட்டில் ராயல் கேமை தவிர்த்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் பேட்டில் ராயல் கேம்ஸ் வேணான்னு சொல்லிட்டாங்க. மைண்ட் கிராஃப்ட் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி எதுனாலும் சொல்லுங்கள். அப்புறம் ராப்ளெக்ஸ்லேயே கூட எதாவது கேம் இருந்தால் கூட சொல்லுங்கள், நம்ம ப்ளே பண்ணலாம். இப்போ கரெக்டாக இந்த கம்பி மேலே போனோம். இப்போ இங்கே ஒரு ஜம்ப்பு, அவ்வளோதான். இப்போ டேரெக்டாக போக வேண்டியது தான். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து கீழே ஒரு பட்டன் நமக்கிட்டு போகல. அந்த பட்டன் நமக்குனா தான் இந்த வெண்ட் ஓப்பன் ஆகும், இல்லை இது க்ளோஸில் தான் இருக்கும். அப்புறம் திரும்பியும் கீழே போய் அதை ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் இந்த ராப்ளெக்ஸ் கேம் ப்ளே பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் ராப்ளெக்ஸ் ப்ளே பண்ணிங்களோ அதில் உங்களுக்கு பிடிச்ச கேம் எதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கேம் நிறைய பேர் சொல்லிட்டீங்களோ அந்த கேம் நம்ம ப்ளே பண்ணி போடலாம். இப்போ வந்து அந்த பாத்ரூமில் ஓப்பன் பண்ணி வந்தோடனே இனிமேல் நம்ம கேம் பற்றியே பேசலாம். ஐயோ, கீழே வந்துட்டேன். பரவாயில்ல, அடுத்த வாட்டி கரெக்டாக இந்த ராக்ஸ் மேலே இப்போ ஜம்ப் பண்ணி போனோம். ஐயோ, நோட்டிஃபிகேஷன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நோட்டிஃபிகேஷன் வந்த விஷயத்தை கேம் ப்ளேயோட பார்க்கல. இப்போ தான் பார்க்குறேன், அதுதான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ வந்து இது மட்டும் இதெல்லாம் ஜம்ப் பண்ணி போயிடலாம். நெக்ஸ்ட் நான் இந்த வீடியோ எங்கேருந்து வாய்ஸ் ஒரு குத்துனுக்கிறேன்னு தெரியுமா? யாருமே இல்லைங்க, நான் மட்டும்தான் இருக்கிறேன் தனி மரமாக. அதுவும் எங்கே? மைதானத்தில் ஒரு காலி கிரவுண்டில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, கீழே வந்துட்டேனே. ஏன்னா அவங்க வீட்டில் நிறைய கெஸ்ட்டுங்களாங்கிறதுனால நான் இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து கரெக்டாக போகலாம். ஐயோ, ஏதோ நாய்ஸ் கிடச்சிதுன்னா அதை மன்னிச்சிருங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். அண்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட்டில் வந்து வீடியோவில் தான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்து என்ன கேம் ப்ளே போடலான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இப்போ கரெக்டாக இந்த உருண்டு வந்த கல்லுங்களெல்லாம் தாண்டி இந்த ஒரு டஞ்சன் மாதிரி இருக்குதுல, இதுக்குள்ளே வந்துட்டேன். இதில் வந்து அயன் ஆர்மஸ்லாம் போட்டுக்கிறாரு நம்ம பேரி. அப்புறம் இந்த லிவரை ஆன் பண்ணி விட்டு இதுக்கு மேலே நம்ம அவுட்டுனா பரவாயில்ல, தான் லிவர் ஆன் பண்ணிட்டோம்ல. இப்போ வந்து டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாக உள்ளே போனால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கரெக்டாக அந்த பேரி நம்மளை பிடிச்சி முன்னாடி நம்ம போயிடணும். இப்போ நம்ம போயிட்டு கரெக்டாக இந்த ஸ்டெப்ஸில் ஜம்ப் பண்ணி போனால் ஓகே, கரெக்டாக ஜம்ப் பண்ணுவோம். இங்கே அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெப்பு, அவ்வளோதான். ஐயோ, இன்னும் ஒன்று இருக்கா? ஓகே, இன்னும் இருக்குது. ஓகே, இதுக்கு மேலே இருக்காது, அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலாம், பிரச்சனையே இல்லை. ஓகே, இப்போ வந்து இந்த லிவர் ஆன் பண்ணி விட்டுடலாம். இது கரெக்டாக இப்போ மேலே போயினே இருக்குது. ஓகே, இப்போ இதை மேலே போயினே இருக்குது. போகட்டும். வந்தாச்சு. இப்போ வந்து இங்கே எனர்ஜி ட்ரிங்க் வாங்க போல. யாருப்பா அவர்? டாக்டர் மாதிரி இருக்கிறாரே. ஒரு எனர்ஜி ட்ரிங்க் வாங்கிக்கலாம். அப்புறம் கீழே வந்து உடனே எடுத்து குடிச்சிட்டு ஒரே ஓட்டம் பிச்சின்னு ஜம்ப் பண்ணலாம். ஜம்பு போடு ஜம்ப்பு, லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப்பு, ஷார்ட் ஜம்ப்பு, லாங் ஜம்ப்பு, மிடில் ஜம்ப்பு, டவுன் ஜம்ப்பு, லாஸ்ட் ஜம்ப்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜம்ப்பு கரெக்டாக வந்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம இந்த லேடர் மேலே ஏறலாம். அடுத்து இன்னொரு லேடரா? ஓகே, இந்த லேடர் மேலேயும் ஏறலாம். இந்த லேடர் மேலேயும் ஏறியாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம போக வேண்டியது தான். இங்கே ஏதோ ஷர்ட் இருக்குது, அது ஏன்னு தெரில.
இங்கே வந்து நேரம் பண்ணி தான் ஃபைண்ட் அ லேடர். இது நான் ஃபைண்ட் அ லேடர் எங்கேருந்து போய் கண்டுபிடிக்கிறது? இந்த ஷட்டருக்குள்ளே தான் இருக்குமோ? பக்கத்தில் வர ஒரு லிவர் இருக்குது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, நம்ம கையில் வேறு ஹேண்ட் கஃப் இருக்குது. கையில் விலங்கு மாட்டி விட்டாங்க. இருந்தாலும் அந்த விலங்கு மாட்டினே தான் நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த லேடர் பிடிக்கும் போதே பாருங்கள் 2 கையும் எப்படி பிடிச்சிருக்குன்னு. ஹேண்ட் கஃப் மாட்டினே ப்ளே பண்ண விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ஒரு ஐஸ்கிரீம் கீழே போட்டது ஒரு தப்பா? நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், இந்த ஐஸ்கிரீம் கீழே போட்டு ஒரு பெரிய தப்பான்னு. ஓகே, இப்போ நம்ம அங்கேருந்து இந்த லேடர் எடுத்துன்னு வந்து இங்கே போட்டனால இப்போ இந்த லேடர் மேலே ஏறிட்டோம். ஐயோ இப்போ ஏறிட்டோம். இப்போ வந்து கரெக்டாக போய் அந்த சைடு இந்த ஒரு வெண்ட்டுக்குள்ளே ஏறி ஓகே ஜம்ப்பு. அவ்வளோதான். இப்போ வந்து இங்கே ஏதோ பெரிய ஃபேனுக்கு வர நம்மளுக்கு தள்ளி விடுது. கீழே வந்தால் முள் ஏடா கூடமாக கொட்டிக்கும். ஸோ நம்ம ஜம்ப் பண்ணியே போகலாம். ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வந்தாச்சு. நெக்ஸ்ட் இங்கே ஒரு லேடர். இந்த கேம் நமக்கு அவசியம் லேடர் தான் இருக்குது போல இருக்குது. எப்பா முடியலை. வீடியோ எடுக்கும்போது நிறைய தடைகள் வந்துனே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வேறு ஒருத்தங்க கால் பண்ணாங்க. அப்போ நோட்டிஃபிகேஷனு, இப்போ கால். போன வீடியோவில் அதுலேயும் நிறைய வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம், போன நாள் நம்ம ஆர்ட் மோட் ப்ளே பண்ணியிருக்கோம் தெரிஞ்சிச்சு. ஏன்னா $75 ஆர்ட் மோட் தான் இருக்கான். இப்போ வந்து இங்கே இருக்க இந்த பழுப்பு மாதிரிலாம் எகிரி வச்சு கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்தாச்சு. க்ளோஸ் த வால்ஸ்ன்னு இருக்குது. ஓகே, அப்போ இங்கே இருக்க வால்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு கீழேருந்தே மேலே போவோம். இப்போ ஜம்ப் பண்ணி இந்த வால்ஸ் க்ளோஸ் பண்ணி நெக்ஸ்ட் இந்த பக்கம் ஜம்ப் பண்ணி அந்த வாலை போய் க்ளோஸ் பண்ணுவோம். அப்புறம் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் லைட்டாக பயமாகவே இருக்குது. ஏன்னா நான் கிரவுண்ட்லேருந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துன்னு இருக்கேன்னு வேறு சொல்லின்னுக்கிறேன்னா, அந்த கிரவுண்டில் மண்ணுக்கு அடியில் ஏதாவது ஓட்டையிலேருந்து ஏதாவது ஏஞ்சி வந்து ஒரே போட என்ன போட்டுச்சுன்னா எனக்கு என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. ஏன்னா ஒன்றும் வராது. ஏன்னா நான் ரோட்டில் நந்தனே தான்ங்கிறேன். அப்படியே வந்தாலும் ஓட வேண்டியது தான். அது இல்லாமல் வாங்கிக்க வேண்டியது தான். அவ்வளோதான். லாஸ்ட்டு வால்யூம் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக ஏறி குச்சி வேண்டியது தான். அப்புறம் இந்த இடம் வேறு இருட்டாக இருக்கா, அது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. வளன்னு பேச நேராக போவோம். இப்போ இது மேலே ஏறி நேராக போவோம். அப்புறம் நான் ராப்லெஸ்ட்டில் ரொம்ப நாளாக ஒரு கேம் ப்ளே பண்ணுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், டெட் ரைல்ஸு. ஆனால் அது என்னால் முடிக்கவே முடியல. அது ஏன் எனக்கே தெரியலை. ஸோ ஓகே பரவாயில்ல. இப்போ நேராக இந்த வெண்ட்டுக்குள்ளே போவோம். இந்த வெண்ட் நம்மளை எங்கே போய் சேர்க்க போதோ வந்தாச்சு. திரும்ப இங்கேயும் ஒரு ஃபேன். ஐயோ வலிச்சின்னு போகுது. ஜம்ப் பண்ணுவோம். ஜம்ப்பு ஒரு ஜம்ப்பு, 2 ஜம்ப்பு, 3 ஜம்ப்பு, 4 ஜம்ப்பு, 5 ஜம்ப்பு, 6 ஜம்ப்பு, 7 ஜம்ப்பு, பங்கி ஜம்ப்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ஜம்ப் பண்ணிட்டோம். இப்போ திரும்பியும் லேடர் எத்தனை லேடர் தான் வச்சுக்கலாம்னு தெரில. ஏறுவோமா லேடர் மேலே வந்தாச்சு. நெக்ஸ்ட் இங்கே ஒரு பெரிய ஃபேனு, இதுவும் பாருது. இப்போ நம்ம ஜம்ப் பண்ணலாம். இப்போ கரெக்டாக இந்த வெண்ட்டுக்குள்ளே போயாச்சு. ஓகே, இப்போ வந்து கீழே எங்கேயும் வழிபோது. கீழே வந்தோடனே கேஃப்டேரியா. ஓகே, ஜெயிலில் ஃபுட் சாப்பிட்லாம் போல. ஐயோ, இது ஃபுட்டு சாப்பிட்ற மிஷின் இல்லை, ஃபுட்டை நம்மளை ஆக்கிற மிஷினு. அவன் வேறு பேரி துரத்துன்னு வரான். இங்கே ஏதோ கன்று இருக்குது. கீழே வேறு பேரின்னு சொல்லி எழுத்து இருக்குது. அப்போ அவனை சுட்டு கொல்லும் போல. கன்று எடுத்துப்போம். நெக்ஸ்ட் எங்கே அவன் சுடு அவனை கொல்லு. ஐயோ மாட்டிக்கினேன். சாவு போகிறேன். ஐயோ சாவலை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு எழுத்து எவ்வளோ இருக்குண்ணே. ஆனால் அவனை கொண்டுட்டோம். ஆனால் பாம்பில் ஸ்டாண்ட் போய் நமக்கு எழுத்து போயிருக்கணுமே போல ஏதோ ஒன்று. ஓகே, இப்போ அவனை கொண்டவொடனே இந்த சைடு ஒரு ஷட்டர் ஓப்பனாக இருக்குது. ஷட்டரில் போக வேண்டியதான். நேராக போனோன்னு சொல்லி போட்டிருக்குது. எப்படி இருக்க வழி? ஐயோ என்ன இவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குது. நேராக போயினே இருக்கேன். எங்கே உழப்பறன்னு தெரில. கீழே பாதாளம். ஐயோ முடியலை. நோட்டிஃபிகேஷனாக இப்போன்னு பார்த்து வருது. அதுவும் நெட் ஆஃபில் இருக்குது. ஐயோ ராப்லெஸ் நெட்டு கேமில் சாரி. இப்போ எக்ஸிட்டுன்னு இருக்கா, அவ்வளோ வெளில போயிடலான்னு நினைக்கிறேன். இங்கேயும் திரும்பவும் ஃபேனா? ஐயோ மேலே லேசரு. கரெக்டாக போனோம். இல்லை நம்ம லேசரில் மாட்டிங்கன்னே தக்காளி சட்னி தான். ஓகே, ஒரு லேசர் தாண்டியாச்சு. 2வது லேசர். எத்தனை லேசர்ன்றா இருக்க? இப்போ 3வது லேசரு. பரவாயில்ல போவோம். கையில் கன் எடுத்துப்போம். 3வது லேசரு. இப்போ 4 லாஸ்ட்டு இதுதான் நினைக்கிறேன். ஆமாம் லாஸ்ட்டு. இப்போ ஜம்ப்பு போக வேண்டியது தான். இதுக்கு மேலே இதுதான் லாஸ்ட்டு போகிறோம். எஸ்கேப்புன்னு நினைக்கிறேன். இன்னும் இருக்கா? எவ்வளோ தாண்டா இருக்குது? வீடியோ 9 நிமிஷத்துக்கு மேலே வந்துருக்குதுடா. லென்த்தாக போகுதுடா. ஓகே, இப்போ மேலே போயாச்சு. இது சிமெண்ட்லேயே செஞ்சு வச்சு சிமெண்ட் இரும்பு ரெண்டுமே கலந்துருக்கா. ஓகே, இது வந்து இங்கே படிக்கட்டு மாதிரி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இது திரும்பி இங்கே இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரோட் டு 1K நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இதெல்லாம் லாஸ்ட்டு. பாஸ் ஃபைட்டா? ஓட்டு தாக்கலாம். நம்ம யார்? ஷேடோ ஹண்டர். இவனை கொன்று இவன் ஷேடோவை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற வேண்டியது தான். அவன் கையை பார்த்து கொல்லுவான். அவன் நம்ம கிட்ட ஓட்டு முன்னாடி அவனை கொண்டுடணும். அவ்வளோதான். ஒரு கை போயிடுச்சு. 2வது கையை வாப்பா. ஓகே, இப்போ லாஸ்ட்டு அவனை கொல்ல போகிறோம். கொண்டுட்டோம். ப்ரோஸ்,
நம்ம கலெக்ஷனில் இவன் ஷேடோவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம கலெக்ஷனில் வச்சாச்சு. இன்னொரு எதாவது ஹெல்ப்னா இவனை யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், பிரச்சனையே இல்லை. அது வந்து கரெக்டாக அவனை ஷேடோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது 1/... இருந்துருக்குல்ல, அது மீனிங் வந்து இவன் என்னோடய ஃபஸ்ட்டு ஷேடோ. ஏன்னா நம்ம இப்போ தான் கேமிங் ஆரம்பிச்சு இப்போ தான் இவனை ஃபஸ்ட்டாக நம்ம எடுக்கிறோம். நெக்ஸ்ட் இங்கே ஒரு வேன் இருந்துச்சு, அந்த வேன் எடுத்து நேராக நம்ம ஓட்ட வேண்டியதான். ஃபஸ்ட்டெல்லாம் அந்த கேமில் நம்மளே ஓட்டுற மாதிரி இல்லை, இப்போது ஓட்டுற மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நேராக போக வேண்டியது தான். இங்கே என்னமோ இருக்குது, பெட்ரோல் பங்க் பின்னாடி இங்கே வழி இருக்குது. ஓகே, கரெக்டாக இங்கே நேராக போய் ஒரே முட்டு, இன்னும் உடையுன்னு பார்த்தா உடையலை. ஓகே, கரெக்டாக இது மேலே ஏறி இங்கே ஒரு ஜம்ப்பு, திருப்பம் லேடரா முடியலை. இந்த லேடரை பார்த்தா மட்டும் எனக்கு காண்டாகுது, இது ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு வழி இருக்குது, இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஏறு. இப்போ நெக்ஸ்ட் இந்த சைடு ஒரு ஜம்ப்பு, ஜம்ப்பு, டபுள் ஜம்ப்பு, ட்ரிபிள் ஜம்ப்பு, ஜம்ப்பு, திரும்பவும் லேடரா. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை மட்டும் டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. என்னத்த பண்ண, பரவாயில்ல, திரும்பவும் போவோம். ஹெலிகாப்டரு, அவ்வளோதான், நம்ம ஜெயிக்க போகிறோம். போங்க, ஹெலிகாப்டரில் ஏறியாச்சு. மேலே போ, பாரு ஃப்ரெண்ட்ஸ், ஹெலிகாப்டர் பறகுது. நம்ம கேமை முடிச்சிட்டோம், பேட்ஜ் அவார்டட். கேமை முடிச்சிட்டோம், சூப்பரே. ஓகே, என்ன தலையை காணோம் ஃப்ரெண்ட்ஸ், தலையங்க, ஐயோ. அப்புறம் தம்ப்நெயிலில் ஒரு கேரக்டர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க நம்ம சிக்னேச்சர் கேரக்டர். அவர் எல்லா வீடியோலையும் போடுவோம், ஏன்னா அவர் ரொம்ப முக்கியமானவர். அப்புறம் இந்த கேம் முடிச்சோன்னா இன்னும் நிறைய கேம் இருக்குன்னு காட்டுது. இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுற கேம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போடலாம், அவங்க சொல்கிற கேமில் நம்ம ஏன் போடணும். என்ன கேட்டால் அந்த பாப்பா இல்லை பீஸா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போடலான்னு நினைக்கிறேன், ஆனால் நீங்களே சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் எல்லாம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுறேங்க. அவ்வளோதான், வீடியோ முடிச்சிட்டோம், எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பாய்.